தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் தான் அப்படின்றது தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே வந்திருக்கேன். காரணம் என்னென்னா, அவர்கள் செய்திருக்கின்ற பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு வெகுஜன மக்களிடத்திலே வெகுவாக சென்றடைந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தலினுடைய முடிவாக இருக்கிறது, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற முடிவு. அதனால் இந்த தேர்தலினுடைய முடிவு என்னவோ அதுதான் எதிர்வருகின்ற 2026 தேர்தலிலும் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதுதான் நடக்கப் போகிறது. இரண்டாவது இடத்தை காட்டிலும் நம்ம நாம் தமிழர் வந்து 2வது இருக்காங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப ஆனால் 3வது இடத்துல நோட்டா கிட்டத்தட்ட 3000 ஓட்டுகள், இப்போ பொதுவாக இருக்கிற ஓட்டுகளில் வந்து 3000 ஓட்டுகள்கிட்ட நோட்டா வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறவங்க போட்டியிடலை. அவங்க அவர்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னதே ஓட்டு போக வேண்டாம், இல்லைன்னு சொன்னால் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கலாம். அது ஒன்று. நான் இதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு அவர் கூறியதைத்தான் நானும் வழிமொழியலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, உதிரிகளை விட்டு களத்தில் உதிரிகளை விட்டு அவங்க பார்க்குறாங்க, நேரடியாக மோதாமல் உதிரிகளை விட்டு மோதுறாங்கன்றாங்க. அதைத்தான் நாங்கள் அதுதான் அந்த கருத்து தான் என்னுடைய கருத்தாகவும் நான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இனி எதிர்வருகின்ற 2026 தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் ஒரு அச்சாரமாக சான்றாக இந்த தேர்தல் முடிவை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2026 தேர்தல் 234 தொகுதியிலும் இன்றைக்கு கிழக்கு தொகுதியில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதோ அந்த நிலைதான் இருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6வது சுற்றுலையும் 9வது சுற்றுலையும் 6வது சுற்றுல முதல் டேபிள், 9வது சுற்றுல 3வது டேபிள் ஒரு வாக்கு இயந்திரங்கள் ஒர்க் ஆகலை. அது என்ன சொல்லியிருக்காங்க? லாஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னவாங்களா? இல்லை சார், அதாவது ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது ஜென்ரலாகவே ஒரு சில வாக்கு இயந்திரங்கள் பழுதடைகிறது. இப்போ நம்ம போலிங் நடக்கவே ஒரு சில இடங்கள்ல நடந்தது. அதனால் இதையெல்லாம் நாங்கள் ஒன்றும் இதை பெருசாக எடுத்துக்கல. 17 சுற்று முடிஞ்சதுக்கப்புறம் அது என்னவாங்களா? இல்லை கண்டிப்பாக அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டிட்ட வேட்பாளர் சீதாலட்சுமி என்ன சொன்னாங்க, இது ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தல் நடக்கல, திமுகவினர் பணபலத்துடன் தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க சொல்லுங்க. நாங்கள் எப்படி தேர்தல் நடத்தணும், நானும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களும் மக்களை நேரடியாக களத்தில் போய் சந்தித்து ஓட்டு கேட்டோம். அந்த எங்களுடைய பிரச்சார வியூகங்கள் எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் எடுத்த முடிவின்படி அவருடைய வழிகாட்டுதல்படி அவருடைய ஆலோசனைப்படி எங்களுடைய பிரச்சார வியூகம் அமைஞ்சது. அதனால் இதில் தோல்வி அடைந்துட்டா உடனே ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்கிறது, அது மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் அன்றைக்கே சொன்னார், இந்த தேர்தல் நியாயமாக நடக்கும், ஜனநாயக முறைப்படி நடக்கும், எந்த இது இருக்காதுன்னு சொன்னார். நீங்கள் எல்லாருக்கும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அதனால் இதில் இந்த மாதிரியான ஒரு தவறான குற்றச்சாட்டுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் போட்டியிடலைங்க, வேற கட்சிகள் போட்டியிடல, பிரதான எதிர்கட்சியெல்லாம் போட்டியிடாத சூழ்நிலையில் அவங்க போட்டிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிகழ்வு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பல்வேறு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதாவது ஆளுங்கட்சி போட்டியிடுகின்ற பொழுது ஒரு பிரதான எதிர்கட்சிகள் போட்டியிடாமல் ஒதுங்கி போய் அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் போட்டியிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவாங்க. ஆனால் அப்படி வாங்குகின்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துக்கு சமம் தான். ஒரு விபத்து ஏற்படுகின்ற பொழுது எப்படி நடக்குமோ அதுக்கு தான் சமமாக இருக்குமோ ஒழிய இதுவே ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறதுல அப்படி எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக இன்னும் மிகப்பெரிய தோல்வி சந்திப்பாங்க. எப்படி? ஆமாம், விபத்து மாதிரி நாங்கள் வாங்கணும்னு சொல்லலை. இல்லை ஒரு நிமிஷம், இல்லை நல்லா கேட்டுங்க. இல்லை அதுதான் நீங்கள் அப்படியே நீங்கள் திசை திருப்பீங்க. நீங்கள் விஷயத்தையே வேறு மாதிரி கேட்டுட்டு இப்படி கொண்டு வரீங்க. அதாவது பிரதான எதிர்க்கட்சி போட்டியிடாதப்ப எங்களுக்கு எதிரான இருக்கிற வாக்குகள் அவங்களுக்கு போயிருக்கு, அவ்வளோதான் விஷயம்.